சார் நான் இந்த பாருங்க சார், இந்த பாபர் மசூதி இடிப்பு வழக்கு சார், பாபர் மசூதி இடிப்பு வழக்குல யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டார்களோ, அத்வானி, உமா பாரதி, என்ன சார் இருக்கக்கூடிய, ஆமா, முரளி மனோகர் ஜோஷி, யாரெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டாங்களோ அந்த வழக்கை இதே சிபிஐ தான் விசாரிச்சது. அவங்க எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாங்க சார், எல்லாரும் விடுதலை செய்யப்பட்டாங்க, கொண்டாடினாங்க சார், கொண்டாடி தீர்த்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியினர். சரிங்களா சார், கொண்டாடினாங்க. நீதி அவங்க பக்கம் இருந்தது. ஆமா, ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய கட்டடத்தை எவன் இடிச்சானே தெரியலன்ட்டாங்க. ஏன்னா அந்த இடிச்சதுக்கு எவிடன்ஸே இல்லைன்ட்டாங்க. அந்த வீடியோ எவிடன்ஸ் அதனுடைய உண்மைத்தன்மையை நிரூபிக்க தவறிடுச்சுன்ட்டு அதை அவங்க அவ்வளோ கொண்டாடுறாங்க சார். இதில் சார்ஜ் ஷீட் போட்ட வழக்கு சார், ட்ரையல் கூட இதில் நடக்கலை. சார்ஜ் ஷீட் போட்டதுல இதில் ஒன்றுமே இல்லைன்னு விடுவிக்கப்பட்டதில் இவங்க அடுத்த நாள் சார், அடுத்த நாள் போயிருக்கிறாங்களே சார். நான் குமார் சார் பாவம் ரொம்ப அப்பாவியா பேசினார். அவர் ஒன்றும் தெரியாதவர் போல இருக்கு. அவங்களாம் அப்பாவி இல்லை சார், நீங்க அவர் பேசினது அப்பாவித்தனமா இருந்தது. அவர் இல்லை, அவர் பேசியது அப்பாவித்தனமா இருந்தது. ஏன்னா இந்த கேஸ் நடக்கிறப்போ கவர்மெண்ட் வக்கீலுங்களே ஆஜராகல போல இருக்கு. ஏன்னா அதர் சைடை சொல்லவே இல்லையே, ஒன் சைடால தானே நடந்திருக்கு. அவர் பாட்டு ஜட்ஜி என்ன பண்ணாரு, கொடுத்த அஃபிடவிட்லாம் தூக்கி போட்டு போயிட்டாரு. அங்க ஒரு எந்த வக்கீலும் கவர்மெண்ட் சைடுல இருந்து ஆர்கியூ பண்ணவே இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு அவரு. ஓகே, இந்த அதர் சைடு தெரியாம அவரு. இருங்க குமார் சார், நீங்க பேசுறத நான் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதாவது இவர்கள் எப்படி ஏற்பட்டவர்கள் என்பதற்கு பல உதாரணம். நீங்க அயோத்தியில இருந்து ஆரம்பிச்சீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியோட நானும் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த அயோத்தியில ஏற்பட்ட அனுபவம், அங்க பாபர் மசூதியை இடிச்சாங்க உத்தரப்பிரதேச, மிகப்பெரிய வெற்றி அடைய முடிஞ்சது. அதே மாதிரி 2014 2024 இன்னைக்கு இங்க இருக்க ஜிதேந்திர சிங் ஜட்ஜி என்ன சொன்னாரோ அதே வாதத்தை 2014 சைனி சொன்னார். ஓபி சைனிங்கிற ஜட்ஜி சொன்னார் சிபிஐ கோர்ட்ல. 7 வருஷமா நான் உட்கார்ந்துருந்தேன், காலையில இருந்து சாயங்காலம் வரையில. யாராவது எவிடன்ஸ் கொடுங்க, யாராவது எவிடன்ஸ் கொடுங்க, 2G கேஸ்ல கொடுங்கன்னு உட்கார்ந்துருந்தேன். ஒரு பயலும் கொண்டு வந்து கொடுக்கல. அதனால எந்த ப்ரூஃப் இல்லை, நான் டிஸ்சார்ஜ் பண்றேன் அப்படின்னு டிஸ்சார்ஜ் பண்ணார். ஒண்ணு விடுதலை, அனைவரையும் விடுதலை பண்ணார். அதே மாதிரி இப்போ ஜிதேந்திர சிங் என்ன சொல்றாரு, கிட்டத்தட்ட 27 மாசம். அதாவது ஏன் 2014 தேர்தல், நல்லா ஞாபகம் வச்சுங்க. எப்ப தேர்தல் வருதோ அப்போ கலவரம் வெடிக்கும், இல்லாட்டி சிபிஐ ரைடு நடக்கும், இல்லாட்டி இடிக்கு எக்ஸசிவ் ரைடுன்னு பேரு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேணும்னே திட்டமிட்டு எதிர்கட்சிக்காரங்க, நான் அதுக்கு பின்னாடி வர்றேன். அதே மாதிரி 2024 ஒரு பெரிய தன்னுடைய சிந்தனையை உழுக்கிறது. அப்படியே என்னன்னா, இந்தியாவே ஆட்சி பண்றோம், ஆனா டெல்லியில நம்ம ஆட்சி பண்ண முடியலையே, அதுக்கு என்ன குறுக்கு வழி இருக்கு, உட்ரா ரைடுன்னா. நவம்பர் மாசத்துல அந்த மதுபான கொள்கைக்கான புதிய திட்டம். அது என்ன புதிய திட்டம்? என்ன, உற்பத்தி பண்றவனே வித்துக்கிட்டு இருந்தான், இப்ப உற்பத்தி பண்றவன் ஒரு ஆளு, ஏஜென்சி எடுத்து விற்கிறவன் ஒரு ஆளு. இந்த ஏஜென்சி எடுத்தவங்களுக்கு தான் கரப்ஷன் நடந்து போச்சு, ஏஜென்சி கொடுத்ததுல தான் கரப்ஷன் நடந்து போச்சு. இதுதான் வழக்கு. இதுல எங்க இருந்து எங்கன்னா ஆந்திரா வரல, கவிதா வரையில வந்துருச்சு இந்த வழக்கு. இந்த வழக்குல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஜட்ஜ் சொல்றாங்க, அதாவது சர்மிசஸ், கன்ஜெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபரன்சியல் வேறு மாதிரி எதுவுமே இல்லை, லூப்ஸ், அதாவது சந்தேகம், யூகம் அல்லது அதிலிருந்து இது இப்படின்னு எதுவுமே இல்லை. 100 கோடி ரூபாய் கொடுத்தா அதுக்கு ஆதாரம் இருக்கு சொன்னார்ல, எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த வழக்கை நடத்திய சிபிஐ அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, ஒரு ஜட்ஜி சொல்லும் போது அவருக்கு எவ்வளவு எச்சரிக்கை தேவையா இருந்திருக்கும், அதையெல்லாம் மீறி அவர் சொல்றாரு, இந்த வழக்கை விசாரித்த சிபிஐ அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற அரசு அதிகாரியை விரட்டி, அந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்க அரசு அதிகாரியை விரட்டி அவரை மாத்தினது. அடுத்தது அப்ரூவர், நல்லா 2 பேர் ரெட்டி சகோதரர்கள், பையன் அப்பா 2 பேர், இவங்க 2 பேரும் அப்ரூவரா மாறிட்டாங்க. ஒரு அப்ரூவர், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவன் அப்ரூவராக மாறிய காரணத்தினால் அவன் சொல்லுவது அத்தனையும் நேர்மையானது, நீதி இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? அந்த கேள்வி அவர் கேட்கிறார். இன்னைக்கு நீதி பரிபாலனத்தில் இருக்கிற குறைகளை சுட்டி காட்டுகிறார். அவன் ஒரு அப்ரூவ்ட், அவனை அடிக்கிற அடியில சொல்லுவான். அப்போ இதுல என்ன தகருங்கிற அதே தான் நம்முடைய ராசாவுக்கும் கனிமொழி மேடத்துக்கும் நடந்தது. 2014 எந்த டிவியை திறந்தாலும், நீங்க ஆரம்பத்திலே சொன்னீங்க, எந்த டிவியை திறந்தாலும் 1,76,000 அப்படியே சைபர் 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 சைபர்னு போட்டு
பார்க்குற மக்கள் மயங்கி விழுற மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க. கடைசியில் அந்த வழக்கு என்னாச்சு? அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் எந்த டிவி சேனல்ஸ் எந்த ஊடகங்கள் கொண்டாடியதோ அதே அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்துகிற பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக நீங்க சொன்னது ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. அதாவது குப்பை பொறுக்கிறவன் சாதாரண ஆள்லாம் சொல்ல, ஆனா குப்பை பொறுக்கிறவனுக்கு அவன் வந்து அங்க ஒரு கட்டணம் கட்டி கொடுத்துட்டான், நைட்டு வந்து படுத்துக்கிறதுக்கு நைட்டு ஷெல்டர் கட்டி கொடுத்துட்டான், அதனால அவன் அப்படி சொல்ல மாட்டான். இதை சொன்னதெல்லாம் யாரு? இந்த மீடியா தான். நீங்க சொன்ன மாதிரி மீடியா ட்ரையல் நடத்தியது, ஆனா உண்மையான ட்ரையல் வேற, மீடியா நடத்தின ட்ரையல் வேற. அவங்களுக்கு அப்ப தேவை என்னவா இருந்ததுன்னா 2024 எப்படியாவது டெல்லியை கைப்பற்ற வேண்டும். அப்போ ஊழலை ஒழிப்பேன் என்று சொல்லி வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு ஊழல்வாதி என்று மக்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அங்க வெற்றி அடைந்தார்கள். இதை தவிர அதுக்கு வேற எந்த நோக்கமும் இல்லை. அவர் சொல்றாருல நீதி நேர்வை பத்தி வந்து ஒரு பெரிய பட்டியலே வச்சிருக்காங்க. அதாவது 2022 இருந்து 24 வரையில கைது ஆகி 25 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்க, கைது மேல வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. 25 பேர் யாருன்னா காங்கிரஸ்ல, அதாவது காங்கிரஸ்ல இருந்து வந்தவங்க 10 பேர், நேஷனல் என்சிபியில இருந்து வந்தவங்க 4 பேர், சிவசேனாவில இருந்து வந்தவங்க 4 பேர், டிஎம்சில இருந்து வந்தவங்க 3 பேர், 2 பேர் டிடிபி, அதுல 4 எம்பியும் உள்ள உட்பட. இப்ப எங்க இவங்க எல்லாத்து மேல 25 பேர் மேல வழக்கு போட்டீங்களா? எத்தனை பேர் மேல நீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணீங்க? ஒட்டு மொத்தமா 8000 கேஸுக்கு மேல போட்டிருக்கீங்க. அதாவது 2014 இருந்து இன்னைக்கு வரல 8000 சொச்சம் கேஸுங்க. இந்த 8000 கேஸ்ல 2% கூட கன்விக்ஷன் இல்ல. ஓகே, இது போட்டவங்கள 98% யாருன்னா எதிர்கட்சிக்காக சேர்ந்தவர்கள். அப்போ என்னாச்சு? வெறும் அதிமுக மட்டும் கூட்டணி இல்ல, இடியோட கூட்டணி, சிபிஐயோட கூட்டணி, இன்கம் டாக்ஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இவங்க ஊர்வலம் வர்றதே. அப்படி வந்துதான் இவர்கள் தேர்தலில் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதனாலதான் திட்டமிட்டு 2024 அரவிந்த் கெஜ்ரிவாலை வீழ்த்தினார்கள். திட்டமிட்டு 2014 அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டை வீழ்த்தினார்கள். இது எல்லாமே இவர் தேர்தலுக்காக வகுக்கிற யூகங்கள். இது கோர்ட்ல நிக்காது என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே ஓகே. சிஏஜி ஆஃப் இந்தியா சார், இந்த இருங்க, நீங்க கேட்டாரு, அவர்கிட்ட கேட்டீங்க, அவர் பதில் சொல்ல, நான் பதில் சொல்றேன். சிஏஜி ஆஃப் இந்தியா அன்னைக்கு இருந்தவர் 1,76,000 கோடி பிரிசம்டிவ் லாஸ். ஆனால் சிஏஜி டிபார்ட்மெண்ட் ஆடிட் மேனுவல் சொல்லுது, அதாவது கீ டாக்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி என்ன சொல்கிறான், ப்ரிசம்டிவாக எந்த ஆடிட் அப்ஜெக்ஷனும் எடுக்கக்கூடாது. நல்லா நீங்கள் கவனிங்க, டிபார்ட்மெண்ட் எடுத்த ஸ்டாண்டர்ட் தான். அந்த சம்மந்தப்பட்ட அக்கௌண்ட் ஜெனரல்லாம் மாற்றிட்டாங்க. ப்ரிசம்டிவ் லாஸ்ன்னு இவ்வளவு குத்திருந்தா அவ்வளவு குத்திருந்தா அப்படி எடுக்கவே கூடாது என்பது ஆடிட் சட்டம். அதை மீறி ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் வெளியில். அடுத்தது இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, அதாவது பிரதாப் சர்னிக் எம்எல்ஏ ஓவாலா மஜுவாடாங்கிற தொகுதியிலிருந்து 5600 கோடி ரூபாய்க்கு நேஷனல் ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட்ங்கிறவங்களுக்கு சொந்தமான 112 பிளாட்டை வித்துட்டாங்க. சரி, 112 பிளாட்டை வித்து 5600 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டாங்க. அதுல இருந்து அவங்கள விடுதலை பண்ணாங்க. அப்ப சட்டம் தன் கடமை செஞ்சிச்சா இல்லையா? அஜித் பவார் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அஜித் பவார் வந்து என்னென்ன ஊழல் பண்ணாருங்கிறது தெரியும். ஹவுசிங் ஊழல் மட்டும் இல்ல, கோஆபரேட்டிவ் ஊழல் மட்டும் இல்ல, நிறைய ஊழல் பண்ணார். அவர் அந்த வழக்குல இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க. அப்ப ஏன் நீங்க அப்பீலுக்கு போகல? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. இது மாதிரி 25 பேர் வந்து விடுதலை ஆயிருக்காங்க. அவங்க கட்சி மாறினோன்னு எல்லாம் சரியா போச்சு. அவங்கள வந்து அதுல ஹேமந்த பிஸ்வாஸ்ங்கிறவர், அவர் ஒய்ஃபும் இன்வால்வ்டு ஊழல்ல, அவங்களையும் விடுதலை பண்றாங்க. அப்படி விடுதலை பண்ணும்போது இவங்க அப்பீலுக்கு போகல. அப்ப நீங்க அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை பண்ணும்போது அப்பீலுக்கு போறதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அரசியல் நோக்கம் தான். இப்ப இதோட சேர்த்து நான் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த 4 கோடி ரூபாய் நயினார் நாகேந்திரன் என்னாச்சுப்பா? அது குமார் பைல் சொல்வாரா? இல்ல, அது சிபிசிஐடி விசாரிச்சிட்டு. இல்ல, எப்ப எத்தனை வருஷமா விசாரிப்பீங்க? ஸ்டேட் போலீஸ் விசாரிக்க சார். அது இல்ல ஸ்டேட் போலீஸ். ஆனா அது அங்க மணி லாண்டரிங் இருந்தா இல்லையா சார்? கோடிக்கணக்கான ரூபாய் கடத்துறாங்க இல்லையா? பிஎம்ஏல செல்லுமா செல்லலா சொல்லுங்க. மணி லாண்டரிங் இருந்ததா இல்லையா? அங்க ஏன் இடி வரல? அப்ப வந்து ஒரு அரசியல் சார்பு இருக்குங்கிறதா உண்மை. இதை மீறி ஒரு வார்த்தையை ஜட்ஜி பயன்படுத்தியிருக்காரு. என்னன்னா, இந்த சவுத் குரூப்னு ஒன்று போட்டாங்கல்ல, அது வந்து தவறானது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானது. அதுவும் போக ஒரு குறிப்பிட்ட பகுதி சேர்ந்த மக்களை சவுத் குரூப்னு அழைத்து அங்கே போச்சிங்னு சொல்கிறதுலாம் வந்து நியாயமே இல்லை அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். தேவேந்திர குமார் உபாத்யாயான்னு சொல்லி டெல்லி ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி, அவர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறார். ஹிட்லர் வந்து அரசியல் அமைப்பில் இருக்கிற அனைத்து ஜனநாயக கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி, பாராளுமன்றத்தை பயன்படுத்தி தான் அவர் வந்து சர்வாதிகாரி ஆனார். நான் சொல்ல சார் இந்த வார்த்தை, தேவேந்திர குமார் உபாத்யாயா டெல்லி ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ், அவர் சொன்ன அந்த வார்த்தை. இப்ப கிட்டத்தட்ட மதிவானன் சொன்ன மாதிரி அனைத்து தன்னாட்சி அமைப்புகளும், நான் ஒரு விஷயம் சொல்றேன், 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் கண்டுபிடிச்சாங்களா? எந்த பத்திரிகையும் பெருசா எழுதல.
1 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு எவ்வளவு சார்? 18.33 கோடி இருக்கலாம்னு ரிலாக்ஸ் பண்ணாங்க. 15 கோடினாங்க, அப்புறம் 13 கோடினாங்க, 18. ஆனா 250 கோடி ரூபாய் 1 கிலோமீட்டர் சாலைக்கு போட்டு துவாரகா சாலையை செட் பண்ணிட்ட ஒரே கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் தான். தங்க தார ஊத்துறதுக்கு மேல தங்கத்தை ஊத்திட்டாங்க போல இருக்கு. இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன். அதனால இப்ப என்னன்னா, குமார் சொன்னதோட நானும் உடன்படுகிறேன். எல்லா சுதந்திர தன்னாட்சி அமைப்புகளையும் பயன்படுத்தி ஆட்சியில் நீடிப்பதற்கும் எதிர்க்கட்சிகளை ஒழிப்பதற்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆபத்து தமிழ்நாட்டை நோக்கி வர இருக்கிறது என்பதை நான் எச்சரிக்க விரும்புகிறேன்.